கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை காட்டிலும் கர்த்தரை பூரணமாய் பின்பற்றுகிறவன் என்று சொல்லப்படுகிற சாட்சி மேன்மையானது. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் ஒரு கணக்கு எடுத்தார் தெரியுமா? என்னைய எத்தனை பேரு உத்தமமா பின்பற்றாங்க அப்படின்னு கணக்கு எடுத்தார். என்னை எத்தனை பேரு உத்தமம். அவர் ஆசீர்வதித்தது 6 லட்சம் பேரையும் ஆசீர்வதிச்சார். 6 லட்சம் பேரையும் ஆசீர்வதித்தார். அந்த கணக்கெடுப்புல அவருக்கு மிஞ்சின காரியம் என்ன? 5,99,998 பேர் அவரை உத்தமமா பின்பற்றல. அவருக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னன்னா 6 லட்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட 6 லட்சம் பேர்ல அவரை உத்தமமா பின்பற்றினது வெறும் 2 பேர் மாத்திரம்தான். 2 பேர் மாத்திரம்தான். ஒண்ணு கேட்கிறேன், கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய மத்தியில் அப்படி ஆண்டவர் கணக்கெடுப்பாரே ஆனால் நம்மள எத்தனை பேர் தேர்வோம்? 6 லட்சம் சாதாரண ஆட்கள் கிடையாது. செங்கடல் பிளந்ததை அனுபவிச்சவன், மன்னாவை ருசித்தவன், தண்ணீர் புறப்பட்டு வருகிறத பார்த்தவன், மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்துக்கு கீழே இருந்தான். அப்படி தேவனால பூரணமா ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள். அவங்கள ஆண்டவர் பார்க்கும்போது அங்க 2 பேர் மாத்திரம்தான் ஆண்டவரை உத்தமமா பின்பற்றுகிறவர்களா இருந்தாங்க, பூரணமாய் பின்பற்றுகிறவர்களா இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய மத்தியில் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை கணக்கெடுப்பாரே ஆனால் எத்தனை பேர் நம்மில் தேர்வோம்? ஒன்று தெரியுமா, சொல்லட்டுமா? வேதனையோடு சொல்றேன், பாரத்தோடு சொல்றேன். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கர்த்தரை பூரணமாய் பின்பற்றுகிறவர்களா இல்லை. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கர்த்தரை பூரணமாய் பின்பற்றுகிறவர்கள் இல்லை.